வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி பேச போறோம். ஜோசப் நூயன் எழுதின "டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க், வை யூ திங்கிங் இஸ் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் சஃபரிங்." அதாவது, நீங்க நினைக்கிறதெல்லாம் உண்மை அல்ல, ஏன் உங்க சிந்தனையே துன்பத்தோட ஆரம்பமாவும் முடிவாவும் இருக்குன்னு சொல்றாரு. ஆமா. இந்த தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆமா, நம்ம கவலை, மன அழுத்தம் இதுக்கெல்லாம் காரணம் வெளியே நடக்கிற விஷயங்கள் இல்ல, அத பத்தி நாம எப்படி ஓயாம யோசிக்கிறோங்கிறது தான் காரணம்னு ஆசிரியர் சொல்றாரு. சரிதான். இது வழக்கமா கேக்குற செல்ஃப் ஹெல்ப், அதாவது சுய உதவி அட்வைஸ் மாதிரி இல்ல. சூழ்நிலைய மாத்துங்கன்னு சொல்லாம நம்ம மனசையே கவனிக்க சொல்லுது. அப்போ நம்ம சிந்தனையோட இருக்கிற உறவை மாத்துனா துன்பத்திலிருந்து விடுபடலாமா? அதுதான் மைய கருத்தா? ஆமா. நம்ம மனசோட சலசலப்புல இருந்து கொஞ்சம் விலகி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அமைதிய கண்டுபிடிக்க முடியும்னு ஆசிரியர் சொல்றாரு. இது சொல்லப்போனா ஒரு பெரிய பார்வை மாற்றம். சரி, அப்போ இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? முதல்ல ஆசிரியர் வலி, அதாவது பெயின், ம். அப்புறம் துன்பம், அதாவது சஃபரிங், ம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு இல்லையா? அது என்ன? ம். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வலி, பெயின்ங்கிறது வாழ்க்கையில இருக்கவே முடியாதுன்றாரு. இழப்பு வரலாம், ஏமாற்றம் வரலாம், உடம்பு வலி இதெல்லாம் வரத்தான் செய்யும். அது இயல்பு. ஆமா. ஆனா துன்பம், சஃபரிங்கிறது வேற. அந்த வலி வந்ததுக்கு அப்புறம் அத பத்தியே நாம திரும்ப திரும்ப யோசிச்சு கவலைப்பட்டு, ஏன் எனக்கு இப்படி, இது எப்ப போகும்னு. நாமளா உருவாக்கிக்கிற ஒரு கூடுதல் வேதனை. கரெக்ட். அதுதான் உண்மையான துன்பம்னு ஆசிரியர் சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கடைசியா ஒரு கஷ்டம் வந்தப்போ, அந்த சம்பவம் நடந்தப்ப இருந்த வலிய விட, அத பத்தி நீங்க திருப்பி திருப்பி யோசிச்சதுனால வந்த மன உளைச்சல் அதிகமா இருந்ததா? உண்மைதான். சில நேரம் அந்த எண்ண ஓட்டம் தான் தூங்க விடாது. சரி, இந்த எண்ணங்கள் எப்படி இவ்ளோ பாதிக்குது? அதுக்கு ஒரு உருவகம் சொல்றாருன்னு சொன்னீங்களே. ஆமா. அருமையான உருவகம் அது. நம்ம மனச ஒரு மூவி ப்ரொஜெக்டா, அதாவது திரைப்படம் ப்ரொஜெக்ட மாதிரி நினைச்சுக்க சொல்றாரு. ப்ரொஜெக்டர். சரி. நம்ம எண்ணங்கள் தான் அந்த ப்ரொஜெக்டர்ல ஓடுற படம், ஃபில்ம். நம்ம நனவு, கான்ஷியஸ்னஸ், அதாவது நம்ம விழிப்புணர்வு, அந்த படம் ஓடுற திரை, ஸ்கிரீன் மாதிரி. ஓ, புரியுது. இப்போ யோசிங்க, ஸ்கிரீன்ல எவ்வளவு பயங்கரமான சண்டை காட்சி ஓடினாலும், இல்ல சோகமான காட்சி ஓடினாலும், அந்த ஸ்கிரீன் அதனால பாதிக்கப்படுமா? இல்ல, ஸ்கிரீன் அப்படியே தான் இருக்கும். அதேலாம். அதுபோல நம்மளோட உண்மை இயல்பு, நம்மளோட அடிப்படை இருப்பு இந்த எண்ணங்கள்ங்கிற படத்தால பாதிக்கப்படுறதில்லன்னு ஆசிரியர் சொல்றாரு. நாம இந்த எண்ணங்கள் கிடையாது, நாம இந்த எண்ணங்கள பார்த்துட்டு இருக்கிற அந்த விழிப்புணர்வு, அந்த அவேர் பிரசன்ஸ், இத புரிஞ்சுக்கிறது முதல் படி. கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில அந்த எண்ணங்கள் நம்மள போட்டு தாக்குதே. ஆமா, தாக்குற மாதிரி தான் உணர்றோம். ஏன்னா நாம அந்த எண்ணங்கள உண்மைன்னு நம்பிடுறோம். அந்த படத்தை உண்மைன்னு நினைச்சு அதுக்குள்ள மூழ்கிடுறோம். அது வெறும் எண்ணங்கள், மனசோட தோற்றங்கிறத மறந்துடுறோம். சரியா சொன்னீங்க. நம்ம மனசுக்குள்ள நாமளே சொல்லிக்கிற கதைகள், அதுக்கு அவ்ளோ சக்தி இருக்கு. அது அந்த நேரத்துக்கான நம்ம யதார்த்தத்தை, நம்ம ரியாலிட்டியவே உருவாக்கிடுது. ஆனா ஆசிரியர் சொல்றாரு, அதெல்லாம் வெறும் எண்ணங்கள் தான், நீங்க இல்ல. சரி, புரியுது. ஆனா அடுத்த கேள்வி, நாம ஏன் இப்படி ஓயாம யோசிக்கிறோம்? மனசு ஏன் இப்படி குரங்கு மாதிரி தாவிட்டு இருக்கு? அதுக்கு புத்தகம் ஒரு பரிணாம பார்வை, எவல்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. நம்ம மூளை அடிப்படையில பிரச்சனைகளை தீக்கிறதுக்காகவும் உயிர் பழைக்கிறதுக்காகவும் உருவானது. உயிர் பிழைக்குவா? ஆமா, அத சர்வைவல் மைண்ட், அதாவது உயிர் வாழும் மனம்னு சொல்றாரு. நம்ம முன்னோர்கள் காலத்துல ஆபத்து எங்க இருக்கு, எப்படி தப்பிக்கிறதுன்னு உடனுக்குடனே யோசிக்கிறது அவசியமா இருந்துச்சு. அப்போ அது ஒரு பாதுகாப்பு அமைப்பு மாதிரி. அதேதான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்போ நமக்கு அந்த மாதிரி புலி துரத்துற ஆபத்துலாம் இல்ல. ஆமா. ஆனா அந்த பழைய சர்வைவல் மைண்ட் அப்படியே தான் இருக்கு. அதனால அது என்ன பண்ணுதுன்னா, வெளிய ஆபத்து இல்லாததால உள்ளுக்குள்ளேயே திரும்பி இல்லாத பிரச்சனைகளை கற்பனை பண்ணி, இல்ல சின்ன விஷயத்த பெருசாக்கி அத பத்தி ஓயாம யோசிச்சுட்டே இருக்கு. அடடா. அப்போ இது நம்ம தப்பு இல்ல, மூளையோட பழைய பழக்கம். ஆமா, இது ஒரு தனிப்பட்ட குறைபாடு இல்ல, நம்ம மூளையோட பழைய செயல்பாடுன்னு புரிஞ்சுகிட்டா, நம்ம மேலேயே நமக்கு ஒரு இரக்கம் வரும், ஒரு செல்ஃப் கம்பேஷன் வரும். சரிதான். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு திட்டிக்காம, ஓ, இது மூளையோட பழக்கம்னு புரிஞ்சுக்கலாம். கரெக்ட். நம்ம மனசோட சண்டை போட தேவையில்ல, ஒரு பழைய பழக்கத்தை மென்மையா மாத்த பாக்குறோம்னு நினைச்சுக்கலாம். இது நல்ல பார்வை. சரி, அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். எண்ணங்கள், தாட்ஸ், அப்புறம் சிந்தித்தல், திங்கிங், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு. அது என்ன? இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். எண்ணங்கள், தாட்ஸ்ங்கிறது தானா மனசுல தோன்றி மறையறது.
முயற்சி இல்லாம. வானத்துல மேகம் மாதிரி. சும்மா வருது போது. ஆமா, நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அது வெறும் மென்டல் ஈவென்ட்ஸ், மன நிகழ்வுகள். ஆனா சிந்தித்தல், திங்கிங்கிறது, அது நாம பண்றதா? ஆமா, அப்படி தானா வர்ற ஒரு எண்ணத்தை நாம பிடிச்சுக்கிட்டு அதுல ஈடுபடுறது, அத பத்தி மேலும் யோசிக்கிறது, அத அலசுறது, அத மதிப்பிடுறது, அத வச்சு ஒரு கதை கட்டுறது. இதுதான் சிந்தித்தல். இது தானா நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது நாம கத்துக்கிட்ட ஒரு மனப்பழக்கம், மென்டல் ஹேபிட்னு சொல்றாரு. அப்போ எண்ணங்கள் வர்றதை நிறுத்த முடியாது, ஆனா அத பத்தி சிந்திக்கிறத நிறுத்தலாமா? சரியா சொன்னீங்க. அதுதான் திறவுகோல். எண்ணம் வர்றத கட்டுப்படுத்த முடியாம இருக்கலாம், ஆனா அந்த எண்ணம் வந்ததும் அத புடிச்சுக்கிட்டு நாம சிந்திக்கணுமா வேண்டாமாங்கறத நாம தான் முடிவு பண்ணணும். அதுல ஈடுபடாம இருக்க கத்துக்கிறது, தி ஆர்ட் ஆஃப் நான் என்கேஜ்மெண்ட், அதுதான் துன்பத்திலிருந்து விடுபட வழி. ஈடுபடாம இருக்கிறது எப்படிங்க? ஒரு எண்ணம் வந்தா அதை கண்டுக்காம இருக்கிறது கஷ்டமாச்சே. கண்டுக்காம இல்ல, கவனிக்கணும். ஆனா அதுல சிக்கிக்காம. அது ஒரு மேகம் மாதிரி வருது போகுதுன்னு பாக்குறது. அத உண்மைன்னு நம்பாம, அத ஜட்ஜ் பண்ணாம, அதோட சண்டை போடாம. ஒரு சாட்சி மாதிரி பாக்குறது. அருமை. ஒரு சாட்சியை போல. அப்படி பார்க்க ஆரம்பிச்சா உங்க தினசரி அனுபவம் எப்படி மாறும்னு யோசிச்சு பாருங்க. இது இந்த பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறை சிந்தனை பத்தி சொல்றதுக்கு எதிரா இருக்கு. கெட்ட எண்ணம் வந்தா நல்லது நினைக்க சொல்வாங்க இல்ல? ஆமா, அது ஆசிரியர் கேள்வி கேக்குறாரு. எதிர்மறை எண்ணங்களை அடக்க முயற்சி பண்றதும் சரி, இல்ல நல்ல எண்ணங்களை வலுக்கட்டாயமா திங்க் பண்ண முயற்சி பண்றதும் சரி, ரெண்டுமே ரொம்ப சோர்வை உண்டாக்கிரும், எக்ஸாஸ்டிங் ஆகுங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அடக்க நினைச்சா அது இன்னும் ஜாஸ்தியா வரும்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, தண்ணிக்குள்ள பந்து அமுக்குற மாதிரி அது மேலதான் வரும். அப்போ என்னதான் பண்றது? நெகட்டிவாவும் யோசிக்க வேணாம், பாசிட்டிவாவும் ஜோர் கட்டாயமா யோசிக்க வேணாம்னா? அதுக்கு பதிலா ஆசிரியர் சொல்றது நான் திங்கிங், அதாவது சிந்திக்காமல் இருத்தல். சிந்திக்காமல் இருக்கிறதா அப்படின்னா? எண்ணங்களே இல்லாம இருக்கிறது இல்ல. எண்ணங்கள் வரும் போகும். ஆனா அதுல நாம ஈடுபடாம, அத பற்றி கொள்ளாம, மனச அதோட இயல்பான அமைதியான நிலைக்கு திரும்ப விடுறது. அலோவிங் த மைண்ட். மனச அமைதியா விட்டா போதுமா? ஆமா, மனம் அமைதியா இருந்தா அதோட இயற்கையான குணம், அமைதி, தெளிவு, அன்பு, மகிழ்ச்சி, இதெல்லாம் தானா வெளியே வரும்னு சொல்றாரு. இது மனச மேனேஜ் பண்றத விட்டுட்டு அத அலோவ் பண்ற நிலை. இது ஒருவித சரணடைதல், சரண்டர். இது ரொம்ப ஆழமா இருக்கு. நம்மளோட சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, அதாவது அக அனுபவம் எப்படி உருவாகுதுன்னு விளக்க சிட்னி பேங்க்ஸோட 3 கோட்பாடுகள், 3 பிரின்சிபல்ஸ் பத்தி பேசுறாருன்னு சொன்னீங்களே, அது என்ன சுருக்கமா? ஆமா, இது நம்ம அனுபவம் எப்படி உள்ள இருந்து வெளியே வருதுன்னு காட்டுது. அந்த 3 பிரின்சிபல்ஸ் மைண்ட், நனவு, அப்புறம் எண்ணம். மைண்ட், கான்ஷியஸ்னஸ், தாட். ஆமா, மைண்டுங்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு சக்தி, ஒரு இன்டெலிஜென்ஸ். கான்ஷியஸ்னஸ்ங்கிறது நம்ம அறியும் திறன், விழிப்புணர்வு, அந்த ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் மாதிரி. தாட்டுங்கிறது அந்த நனவுல தோன்றி மறையிற மனப்பதிவுகள். இதுதான் நம்ம ரியாலிட்டியை உருவாக்குது. அப்போ நம்ம அனுபவத்துக்கும் வெளி உலகத்துக்கும் நேரடி சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இருக்கு, ஆனா நாம நினைக்கிற மாதிரி இல்ல. நம்ம வாழ்க்கை அனுபவங்கிறது வெளியே நடக்கிறதோட ரிஃப்ளெக்ஷன் இல்ல. அது இந்த 3 கோட்பாடும் சேர்ந்து ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ளேயே உருவாகுது. குறிப்பா நம்ம தாட், நம்ம எண்ணங்கள் கான்ஷியஸ்னஸ் மூலமா உயிர் பெற்று அந்தந்த கணத்துக்கான நம்ம உணர்வை, யதார்த்தத்தை உருவாக்குது. ஓ, அப்போ நாம உலகத்தோட உணர்வுல இல்ல, நம்ம சிந்தனையோட உணர்வுல வாழ்றோம். எக்ஸாக்ட்லி. அதுதான் மைய கருத்து. நம்ம அனுபவம் இன்சைட் அவுட், உள்ள இருந்து வெளியே உருவாகுது, அவுட் சைடின் இல்ல. இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, இவ்வளவு தூரம் பேசிட்டோம். சிந்தனை தான் பிரச்சனை, அதுல ஈடுபடக்கூடாதுன்னு. அப்போ முக்கியமா இந்த ஓயாத சிந்தனையை எப்படி நிறுத்துறது? நீங்க நிறுத்த முயற்சி பண்ணாதீங்கன்னு ஆசிரியர் சொல்றாரு. என்னது, முயற்சி பண்ணக்கூடாதா? ஆமா, ஏன்னா நிறுத்த முயற்சி பண்றதே ஒரு வகை சிந்தனை தான். அது இன்னும் ஒரு மென்டல் ஸ்ட்ரகிள், மனப்போராட்டத்தை தான் உருவாக்கும். அப்புறம் எப்படி? அந்த எண்ணத்துக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி, ஸ்பேஸ் உருவாகும். கவனிக்கிறதே போதுமா? ஆமா, நீங்க கவனிக்க ஆரம்பிச்சாலே அந்த எண்ணத்தோட பிடி கொஞ்சம் கொஞ்சமா தளரும். ஆசிரியர் சொல்ற அந்த கலங்கின தண்ணி உதாரணம் மாதிரி. ஆமா, சேர தானா அடியில போற மாதிரி. அதேதான். மனச சரி பண்ண நினைக்காம, கட்டுப்படுத்த நினைக்காம, அதுல வர்ற எண்ணங்களை மென்மையா மதிப்பிடாம நான் ஜட்ஜ்மெண்டலி கவனிச்சாலே போதும்.
அந்த சிந்தனை சேர அடங்கி உள்ள இருக்கிற தெளிவும் அமைதியும் தானா வெளியே வரும். இது முயற்சி இல்ல, இது லெட்டிங் கோ, நடக்க விடுதல், சரணடைதல். ஆனா நடைமுறைக்கு இது எப்படி? நம்ம பிளான் பண்ணணும், கோல்ஸ் வைக்கணும், வேலை செய்யணும், அதுக்கெல்லாம் சிந்தனை வேணுமே. நல்ல கேள்வி. ஆசிரியர் அதை தெளிவுபடுத்துறாரு. பயனுள்ள சிந்தனை, யூஸ்ஃபுல் கிரியேட்டிவ் திங்கிங்க பத்தி இங்க பேசல. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா இல்ல ஏதாவது பிளான் பண்ணணும்னா அப்ப நாம யோசிக்கலாம். அது தப்பில்ல. அப்ப எது பிரச்சனை? பிரச்சனை இந்த கம்பல்சிவ் அன்கான்ஷியஸ் திங்கிங், அதாவது நம்ம கண்ட்ரோல் இல்லாம தேவையில்லாம ஓயாம ஓடிட்டு இருக்கிற சிந்தனை. இந்த அர்த்தம் இல்லாத சத்தத்திலிருந்து விடுபடுறது தான் நோக்கம். சரி. மனம் அமைதியா இந்த தேவையில்லாத சத்தம் இல்லாம இருக்கும்போது நம்ம சாதாரண புத்திசாலித்தனத்துக்கும் மேல ஒரு ஆழமான ஞானம், டீப்பர் விஸ்டம், உள்ளுணர்வு நமக்கு கிடைக்கும்னு ஆசிரியர் சொல்றாரு. அதிலிருந்து வர்ற செயல் தான் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன், ஊக்கமளிக்கும் செயல். அது பயத்திலிருந்தோ அழுத்தத்திலிருந்தோ வராது. இது நம்ம இலக்குகளை, கோல்ஸ் அணுகிற விதத்தையும் மாத்துமா? நிச்சயமா 2 விதமான இலக்குகள் இருக்குன்னு சொல்றாரு. ஒன்னு பற்றாக்குறையிலிருந்து, a place of lackல இருந்து வர்றது. இது இல்ல, அது கிடைச்சா நல்லா இருப்பேன்னோ, இதுல போராட்டம், கவலை அதிகமா இருக்கும். இன்னொன்னு உத்வேகத்துல இருந்து, a place of inspirationல இருந்து வர்றது. நம்ம கிட்ட இருக்கிற நிறைவுல இருந்து, ஒரு ஆர்வத்துல இருந்து வர்றது. இதுல இலக்க அடையறதை விட அந்த பயணமே சந்தோஷமா இருக்கும். மனசு அமைதிப்படுத்தினா இந்த வித்தியாசத்தை நாம உணர முடியும். அழுத்தம் இல்லாம ப்ராசஸ ரசிச்சுக்கிட்டே இலக்குகளை நோக்கி போக முடியும். இது திறமையை தடுக்கிறதுக்கு பதிலா வெளியே கொண்டு வருதுன்னு சொல்றீங்க. ஆமா, இயல்பா வெளிக்கொண்டு வருது. சரி, மனம் அமைதியாகிறதால வேற என்ன நன்மைகள்? அன்பு, படைப்பாற்றல் பத்தி என்ன சொல்றாரு? நிறைய சொல்றாரு. மனம் அமைதியா, ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதாவது தீர்ப்புகள் கம்மியா இருக்கும்போது நம்மால அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பா அனுபவிக்க முடியும்ன்றார். நம்ம விருப்பு வெறுப்பு குறையும் போது மத்தவங்கள, சூழ்நிலைகளை உள்ளது உள்ளபடி ஏத்துக்க முடியும். உறவுகள்ல பெரிய மாற்றம் வரும். நிச்சயமா. அதே மாதிரி உண்மையான படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, அது மனசோட சத்தத்திலிருந்து வராது. அது அமைதியிலிருந்து, ஒரு தெளிவான திறந்த மனநிலையிலிருந்து தான் வருங்கிறாரு. புது யோசனை, தீர்வெல்லாம் அப்போதான் ஈஸியா வரும். ஆனா இந்த அமைதி, தெளிவெல்லாம் நிரந்தரமா இருக்குமா? இல்ல சில சமயம் போயிடுமே, அப்ப என்ன பண்றது? அதுவும் யதார்த்தமான கேள்விதான். நோக்கம் நிரந்தரமா ஒரு ஆனந்த நிலை, பெர்மனன்ட் ஸ்டேட் ஆஃப் பிளிஸ்ல இருக்கிறது இல்லங்கிறாரு. வாழ்க்கைனா ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அது இயல்பு. ஆமா, மனம் அமைதியா இருக்கும், சில சமயம் கலங்கும். நோக்கம் என்னன்னா, அப்படி கலங்கும் போதும் அந்த விழிப்புணர்வு, அவேர்னஸ வச்சு அத கடந்து போற மன உறுதியையும் ரெசிலியன்ஸையும் வளர்த்துக்கிறது தான். சரி. இன்னொன்னு அத்தியாயம் 12ல சொல்றாரு, நடக்கிற சம்பவங்கள், இவென்ட்ஸ் நடுநிலையானவை, நியூட்ரல். நாம தான் அதுக்கு நல்லது கெட்டதுன்னு முத்திரை குத்துறோம். அந்த முத்திரைகள் தான் நம்ம உணர்ச்சிகளை உருவாக்குது. அந்த முத்திரைகளை விட்டா கஷ்டமான சூழ்நிலையில கூட ஏதாவது கத்துக்கலாம், இல்ல அதுல ஒரு பரிசு இருக்கலாம்னு பார்க்க முடியுங்கிறாரு. சரி, இப்போ இன்னொரு கேள்வி. நாம யோசிக்காம, அலசி ஆராயாம எப்படி, எப்போ, என்ன செய்யணும்னு தெரியும். அதுக்கு வழி இன்ட்யூஷன், உள்ளுணர்வுன்னு சொல்றாரு. இது வெறும் அறிவு, நாலேஜ் இல்ல, லாஜிக் இல்ல, அதை விட ஆழமான ஒரு நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். அது நம்ம கிட்ட இருக்கா? எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆனா மனசோட சத்தம் அதிகமா இருக்கிறதால அதை நாம கேட்கறது இல்ல. மனசை அமைதிப்படுத்த பழகுனா அந்த உள்ளுணர்வை கேட்கிற திறன் வளரும். எப்படி அதை ஃபாலோ பண்றது? சில வழிகள் சொல்றாரு. ஒன்னு, நம்ம உடல் உணர்வுகள், பாடி சென்சேஷன்ஸை கவனிக்கிறது. ஒரு எண்ணம் வரும்போது உடம்புல ஒரு விரிவு, எக்ஸ்பான்ஷன், லேசான உணர்வு வந்தா அது சரியா இருக்கலாம். ஒரு சுருக்கம், கான்ட்ராக்ஷன், பாரம் வந்தா அதை யோசிக்கணும். சரி. இன்னொன்னு, சின்ன சின்னதா ஊக்கமளிக்கிற படிகளை, ஸ்மால் இன்ஸ்பயர்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. அப்படி போகும்போது ஆசிரியர் சொல்ற மாதிரி மிரக்கிள்ஸ், அற்புதங்கள் நடக்கலாம். அற்புதம்னா ஏதோ மாயாஜாலம் இல்ல, எதிர்பாராத நல்ல விஷயங்கள். ஆமா, கரெக்டான நேரத்துல உதவி கிடைக்கிறது, புது வாய்ப்பு வருது, ஒரு ஆழமான புரிதல் வருது. இதெல்லாம் நம்ம மனசை திறந்து வச்சிருந்தா நடக்கும். கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா அந்த பயணம் சிரமமா இருக்காது, தடைகள் வரும்ல? நிச்சயமா வரும். ஆசிரியர் அத பத்தியும் பேசுறாரு. அத்தியாயம் 16. உதாரணத்துக்கு, நீங்க எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிச்சதும் முன்ன விட அதிகமா நெகட்டிவ் எண்ணம் வர்ற மாதிரி தோணும். அதுக்கு பயப்பட வேண்டாம். ஆமா, அது புதுசா வரல, நீங்க இப்பதான் கவனிக்கிறீங்க. அப்புறம் தெரியாத ஒன்ன நோக்கி போறதால வர்ற பயம், ஃபியர் ஆஃப் தி அன்னோன், நம்ம ஈகோ,
ஈகோ, அதாவது நாங்கிற எண்ணம், அது இந்த மாற்றத்தை எதிர்க்கும். ஏன்னா அதோட பிடி தளர்றத அது விரும்பாது. கரெக்ட். அதனால பொறுமையா, பேஷண்டா இருக்கிறது, மென்மையா, ஜென்டலா இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. இது ஒரு பந்தயம் இல்ல. ரொம்ப ஆழமான விஷயங்கள். அப்போ கடைசியா இந்த புத்தகத்தோட இறுதிச் செய்தி என்ன? இறுதிச் செய்தி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு தேவையான அமைதி, சந்தோஷம், அன்பு, ஞானம் எதுவுமே வெளியே இல்ல. எல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்கு. எண்ணங்களோட சத்தத்தால மூடப்பட்டிருக்கு. ஆமா. அதனால வெறிய தேடாதீங்க. செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அந்த விழிப்புணர்வு, கவனத்தன்மை. அத மென்மையா தொடர்ந்து வளர்க்கிறது தான். இது ஒரு டெஸ்டினேஷன் இல்ல. இது ஒரு வாழ்நாள் பயணம். ஒரு ஜர்னி ஆஃப் டிஸ்கவரி. நம்ம உண்மை இயல்புக்கு திரும்புறது. ஆஹா. சிந்திக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்றதை விட சிந்திக்காம இருக்கிறத பத்தி நிறைய விஷயம் இருக்கு. மையக்கருத்து என்னன்னா, நம்ம எண்ணங்களோட நாம எப்படி இருக்கோங்கிறது தான் நம்ம வாழ்க்கை அனுபவத்தை, உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை ஆழமா உருவாக்குது. ஆமா. ஒருவேளை இந்த கருத்துக்கள் உங்க மனசுல இன்னும் பதியறதுக்கு இந்த கலந்துரையாடல நீங்க திரும்ப ஒரு தடவை கேட்டா நல்லா இருக்கும். ஆமா. கடைசியா நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. உங்கள் உலகத்தில் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் வெளியே எதையும் மாத்துறது இல்லாம உள்ளுக்குள்ள உங்க எண்ணங்களோட நீங்க வச்சிருக்கிற உறவை மாத்துறதா இருந்தா அது எப்படி இருக்கும்? உங்க மனசுல வர்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் உடனே இதுதான் நிஜம்னு நம்புறத நிறுத்திட்டு, அத சும்மா ஒரு பார்வையாளனா கவனிக்கிற திசையில, இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப சின்ன மென்மையான படி, ஒன் டைனி ஜென்டில் ஸ்டெப், அது என்னவா இருக்கும்? அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் உங்க உள் உலகத்தை ஆராய்ந்து பாருங்க. அங்க நீங்க நினைக்காத பொக்கிஷங்கள் இருக்கலாம்.